ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் ட்ரிபிளம் பிளாக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பிளாக். நான் வந்து வாக்கிங் கூட்டு போகிறேன். என்னோட அம்மா வந்து வீடு தொடச்சு, தண்ணியை வச்சு எங்கள் அம்மா தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு சொல்கிறேன். அதனால இவனை பாருங்களேன், இவன் மேலேயும் அடிச்சு விட்டாங்கங்க. அடிச்சு விட்டு சேட்டை தாங்க முடியல, ஓவர் குஷியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால இவனை வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்து இவனோட எனர்ஜியை காம் டவுன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க ரொம்ப வர வர சேட்டைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இங்க பாருங்களேன், என்ன ஏன் இரு போலாம். சரி போலான்ட்டேன். சரி வெறி, அவ்வளவுதாங்க. வெறி பிடிச்சிருச்சு நம்ம ஆளுக்கு. அம்மா அப்பா நகம் போடுறான். இப்போ கழட்டி விட்டோம்னா நம்ம குசி தாங்க முடியாது. இப்ப பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்ப கழட்டி விட்ட உடனே ஓடுவான் பாருங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க சொன்னா எதையாச்சும் எடுத்துட்டு வரணும். இப்ப பிடிச்சி விளையாடணும், இழுக்கணும். இவர் மாறா அந்த பெட்ஷீட்டை வச்சு என்னால் விளாட முடியாது. பெட்ஷீட்டை கொடு. எனக்கு முதுகு வலியில ஆல்ரெடி ஓட முடியாதடா. பெட்ஷீட்டை கொடுக்குறேன். நான் வேணா பால் தூக்கி போடுறேன். அதை விடு. இங்க வா, இங்க பாரு, உன் பால் இங்க இருக்கு பாரு. அதை விடு. நீ அவ்வளோ ஸ்டப்பானா இருப்பா, நான் அதுக்கு மேல ஸ்டப்பானா இருப்பேன். நீ அதை விட்டுட்டு வா, நம்ம விளாடலாம். விட்டுட்டு வாங்க ப்ரோ. வா, சரி வா, இந்தா. தக் ஆஃப் ஆர் விளாடணுங்க இவனுக்கு அந்த பெட்ஷீட்டை வச்சு. தம்பி வாப்பா, வாக்கிங் போலாம், வாடா வா, வாக்கிங் போலாம் வா. என்னடா இது, நீ குட்டி ஸ்க்ரீன்லேயே நான் சின்ன ஸ்க்ரீன்லேயே வரானே, இது எப்படி மாத்துறது? தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, டெக்னாலஜி தெரியாம அண்ணனே இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன். வரேன். அவ்வளோதான். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போது அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து வாக்கிங் போகிறோம். நாங்கள் வாக்கிங் போகிறத இன்றைக்கி vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாராவோட சேட்டைகள். இனிமேல் நான் வீட்டில் இருக்க வரைக்கும் டெய்லி ஒரு vlog போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், மாராவோட சேட்டைகள் உங்ககிட்ட காமிச்சு. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்க போகுது. இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லையாடா, முடிச்சுட்டேன்னு நினச்சா அப்படிங்கிறீங்களா? மாரா வாக்கிங் போகலாமா? மாரா வாக்கிங் போகலாமா? நீ ரெடியா? அதெல்லாம் வச்சு விளாட முடியாது தம்பி. என்னாலாம் இது இழுத்து விளையாடுற அளவுக்குல என் முதுகு கண்டிஷன்ல இல்லை, முதுகு உடஞ்சிருக்கேன். வாக்கிங் போகலாம், வரதுன்னா சொல்லு பா. சரி வா, அதை கீழே போட்டு வா. உனக்கு முடி வெட்டணும்டா. மாரா, அதை கீழே போட்டுட்டு வா, வாக்கிங் போகலாம் வா. சரி வா, வாக்கிங் போகலாம் வா. அதை எடுத்துட்டுலாம் வாக்கிங் வர முடியாதுப்பா, என்னால வர முடியாது. படுத்தாதரா மாரா, நீ வளர்ந்துட்ட, பெரிய பையன் ஆயிட்ட. நீ இன்னும் ஒன்றும் சின்ன புள்ள கிடையாது, புரியுதா? தயவு செஞ்சு அதை கீழே போட்டு வாக்கிங் போகலாம் வா. ப்ரோ அதை கீழே போட்டு வாங்க ப்ரோ. சரி இது இல்லாட்டி ஒன்று பண்ணலாம். உன் கயிறு எடுத்துட்டு வந்து உன் கழுத்தில் மாட்டினாதான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் வாக்கிங்னு. பார்க்காத எங்கெங்க போகிறான், என்ன பண்ணுறான் இந்த ஃபோனை வச்சுக்கின்னு. அப்படியே பார்க்காத, ஒன்றும் தெரியாத புள்ளையாட்டம். மூஞ்ச பாருங்களேன் அதுக்கு. டேய் வாக்கிங் போவோமா ப்ரோ? சரி அப்படியே இந்த ஓர கனால பார்க்காத, போகலாம் வாக்கிங் போகலாம். இப்போ என்ன விளையாட வரணுமா? சரி இரு, ஃபஸ்ட்டு இந்த ரோப்பை கழட்டி. சின்ன நண்பர்களே, இட்ஸ் ஒரு வாக்கிங் டைம். நானும் மரம் வாக்கிங் போகிறோம் பயங்கரமா. இனிமேல்லாம் அப்படியே இங்கிலீஷ்ல மாவோ ஏமா பாட்டி கேட்காம குளிக்க முடியறது இல்லை. ஒருத்தன் வீடியோ எடுக்கிறானே, வாழ்க்கையில் உருப்புற ட்ரை பண்றானேன்னு கிடையாது. சரி ஓகே கைஸ், அங்கே பாருங்க, வாக்கிங் போனால் இது ஒன்றும் வாயில வேணும்னு வச்சுப்பான். நான் தான் உன்னை வாக்கிங் கூட்டு போறேன், நீ ஒன்று என்னை வாக்கிங் கூட்டு போல. வாயிலிருந்து விடுறா. இதாடா, அதை விட போறியா இல்லையாடா? சரி கைஸ், விடுற மாதிரி தெரில. வாக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன். ஏன்னா எனக்கும் வந்து இடுப்பில் வந்து விழுந்துட்டேன். அதனால பெல்ட் போட்டுட்டு தான் போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ லெட்ஸ் சி. எங்க வாக்கிங் பிளாக் தான் பார்க்க போறீங்க. போமா மானோடு தான். உட்காரு உட்காரு. சின்ன வயசுல உனக்கு சொல்லி கொடுத்தேங்க உட்கார சொல்றது. கேட்டை திறந்தா வெளியே ஓடக்கூடாது, நான் ஓகே சொன்னாதான் வெளியே ஓடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தேன். எங்க வளர்ந்தவனே கழுத, அவனே வந்து கத்துக்கிட்டான் இந்த மாதிரி சேட்டை பண்றது. வா, எந்த பக்கம் போலாம்? இந்த பக்கம் வேண்டாமாமா, அதனாலதான் நிக்கிறான். வாடா, எங்க போகணும் இப்போ உனக்கு? சரி வா, அந்த பக்கம் போலாம்.
வர்றா, இந்த பக்கம் போகலானே வர நீ. ஏய் ஃப்ராடு பையனே, இந்த பக்கமும் வேண்டாமா? டேய் எல்லா டைரக்ஷன்லையும் நீ இழுக்காதடா. டேய் வயசாயிடுச்சுடா எனக்கு, வாடா. என்னடா இது, நம்ம வீடு உச்சா போயிருக்கு. ஓ, அம்மா கழுவி விட்டதா? சரி வாடா போலாம், வாடா. எவ்வளோ பெருசு. ஏய் வாடா. சரி எங்கடா போகணும் உனக்கு? வா அந்த பக்கம் போலாமா? ஷோ படுத்துறானே. மாறா என்னை இழுத்துட்டு போ. ஐயோ அங்கே பாடுறா, குட்டி நாய் இருக்கு பாடுறா, பாவமா இருக்கு. வாடா, இழுக்க வைக்காதடா. வண்டி வருது பாரு, ஓரமா வா. கைஸ் அங்கே வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து குட்டி போட்டிருக்கு. மாறா போனா மாறா கூட விளாடுங்க. பாவமா இருக்கானா அந்த குட்டீஸ்லாம் பார்க்கறக்கு. அதுங்களும் எண்ட் ஆஃப் த டே குழந்தை தானே. இது பாருங்க, மாறா உச்சா போகும் அற்புத காட்சிகளை நீங்க பார்க்க போறீங்க. ஏய் என்ன பண்ற, வா போலாம். அதுவும் குழந்தைங்க தானே. இங்க பா, இருங்க நான் காட்டுறேன், இருங்க அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் முடிஞ்சா காட்டுறேன், இருங்க இருங்க காட்டுறேன். ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டேன். யாரா அது? அங்கிருந்து எவனோ ஒருத்தவனை பார்த்து கொலைக்கிறான் பாடுறோம். யாரா? எவ்வளோ நேரம் ப்ரோ? வாங்க ப்ரோ. ப்ரோ ஏய் சூரிய ஒளி எப்படி விழுகுது பாடுறா. மரம் அங்கிருந்து உன்னை ஒருத்த பார்த்து குலைக்கிறான் பாரு. யாரா அது? இதா அங்க இருக்கான் பாரு, அங்க இருக்கான் பாடுற ஒருத்தன். இங்க காணா. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, நான் ஸ்ட்ரே டாக்ஸ் காட்டுறேன் அப்படின்ட்டு. அங்க பாருங்களேன், அங்க இருக்கா பாருங்க. பா மரம் அங்க பாடுறா, உன்னைய மாதிரியே 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் கருப்பா உன்னைய மாதிரி இருக்கான் பாடுறான். அவனுக்கு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சா பாரு, உன்னைய மாதிரி இருப்பான். ஏய் உன்னை தாண்டா பாக்குறான், அங்க பாரு. மாறா மாறா மாறா. ஏய் இந்தாடா. ஏய் மாறா அங்க பாரு. உன் ஃப்ரெண்டு பாரு, பாக்குறான் பாரு உன்னைய. கைஸ் என்ன பிரச்சனைனா, இவனை வாக்கிங் கூட்டு போறது ஃபர்ஸ்ட்லாம் இழுக்க மாட்டான், இப்பெல்லாம் கொஞ்சம் இழுத்து பழகிட்டான். எனக்கு அங்கே கூட்டு போ இங்கே கூட்டு போ அப்படின்ட்டு. இப்பெல்லாம் தோற டிமாண்ட் வைக்கிறது டேரெக்டாக. இது பாருங்களேன், ஊர் சைடில் சாமிக்கெலாம் பூ வைப்பாங்க. அந்த பாட்டி பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டிலேருந்து பூ பறிக்கலாம், கடவுளுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து இன்னும் ஊர் சைடில் உயிர்ப்புடன் இருக்கிறது. ஏய் ட்ரிபிள் எம் vlog சேனல் வரதே மாறா மூஞ்சியை பார்க்கறது தான். உன் மூஞ்சி அந்த அம்மா க்ளோஸில் காமிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறீங்களா? இதுக்கு மாறா காமிச்சு. ஏய் என்னடா பண்ற? ஏய் பிளடி இடியட். ஒன் ஹேண்ட்ல பிளாக் பண்ண முடியலன்னு பழைய டச் இல்லைங்க என்கிட்ட, பட் மறுபடியும் கொண்டு வந்துடுவேன். மரம் என்னடா ரோட்ல போறவங்க எல்லாமே உன்னை பார்த்துட்டு போறாங்க. நீ அவ்வளோ கியூட்டாடா நீ, அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. இங்க பாரு. ஆனா ஒண்ணுங்க, மாறாக்கு இது வரைக்கும் கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லை சீரியஸா. எனக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கான். என்னையெல்லாம் நார்மலா பார்க்கவே முடியாது. ஏய் என்னடா பண்ற? டேய் 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 வா இங்க வா, புல்லெல்லாம் நக்கக்கூடாது, இங்க வா. மற்ற டாக்ஸோட யூரினை ஸ்மெல் பண்ணி அதில் நக்க வேற செய்கிற நீ, பேட் பாய். மிஸ்டர் லேப்ரடார். ஏய் வாடா, ரோட்ல எல்லாம் நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்ம அந்த பக்கம் ஓடிடலாம் வா. நம்ம ஏரியாஸ்குள்ளே போயிடலாம் வா. சரி டக்குன்னு டெரிட்டரி மார்க் பண்ணிட்டு வா. கம் குயிக் ப்ரோ. ப்ரோ இழுக்காதீங்க வாங்க ப்ரோ. இந்த புல்லை மோந்து பார்க்கறது அதோட நிப்பாட்டிக்கோடா. நான் கைக்க வச்சு நக்கனேன்னு தெரிஞ்சதுன்னு வையே, உடனேயோட போட்டுருவேன். வா. தெரியுது உனக்கு, பேசுறதெல்லாம் புரியுது. நாங்கள் அந்த பக்கம் ஏரியாவுக்கு போக போகிறோங்க. இது வந்து மெயின் ரோடாக இருக்கு, அதனால நாங்கள் அந்த பின்னாடி ஏரியாவுக்கு போய் இன்னும் இன்னைக்கு ஓவராக ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானே. எந்தெந்த டாக்ஸ் நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்திருக்காங்க, யார் யார் இப்போ ஆட்சியில் இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த சாயங்கால நேரத்தில் இந்த சூரிய ஒளி டைரெக்டாக மூஞ்சில படுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்மளே ஏதோ கோல்டாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எதுக்கு நோட்டு விடுறாங்க, யாரா வேணுங்க ஃபோனை வச்சு நான் வச்சுட்டு போடுறான்ட்டு. இட்ஸ் ஓகே. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏய் என்னடா ஏதோ ஃப்ளைட் சவுண்ட்லாம் கேட்குது. ஏய் இங்கேயும் போர் நடத்த போறீங்க. அங்க பாருங்க கைஸ், தெரியுதா உங்களுக்கு? டேய் அங்க பாரு மாறா, ஹெலிகாப்டரா அங்க பாரு. 20x ஜூம்ல இப்ப மேல பாம்பு போட போறானுங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க இங்க எதுக்கு ஹெலிகாப்டர் போகுது கரூர்ல? ஹெலிகாப்டருக்கு என்ன சம்மந்தம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நாங்க ஏரியா மார்க்கிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உலக லீடர்ஸுமே வந்து அந்த ஏரியா மார்க்கிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மாறாவுமே அதுல கொஞ்சம் குறிக்கோளா இருக்கான்.
இவர் பெரிய இவர் அப்படியே உச்சா அடிச்சு வச்சாருன்னா மற்ற நாய்ங்களாம் இந்த பக்கம் வரவாது, மாறா ஏரியா அப்படின்னு பயந்துட்டு ஓடிடும். மதிக்கவே மாட்டேங்குதுக்கு மற்ற நாயெல்லாம். இவனை இவனை பார்த்தாலே தெரிஞ்சிருது இவன் டம்மியாட்டு இருக்கு. ப்ரோ எதுக்கு ப்ரோ பிளேஸ் தேடுறீங்க ப்ரோ? போதும் ப்ரோ உங்க டெரிட்டரி மார்க் பண்ணதெல்லாம். யாரும் வரமாட்டாங்க ப்ரோ, நீங்க டான் தான், போலாமா? நம்மளே பின்னாடி தெருக்கு வந்திருக்கோம்டா. இங்க ஆல்ரெடி டானா இருக்க, யாராச்சும் உன்னை போட்ட போறாங்களாடி. அங்க பாடுறா, அங்க ஒரு குட்டி கொஞ்சம் உனைய பாக்குறான் பாடுறா. டே இதெல்லாம் வீட்டு பொருள்றா, அந்த பக்கம் வாடா. அங்க பாரு, உன்னை பார்த்து ஒருத்தன் சைக்கிள் வரான் பாடுறா, உன்னை நோக்கி. அடிச்சிட்டான், யூட்டர்ன் அடிச்சிட்டான். என்னைய பார்த்து பயந்து அடிச்சிட்டான். எனக்கு புரியவே இல்லை, உன்னைய பார்த்தா வரானுங்க, என்னைய பார்த்தா திரும்பி ஓடுறானுங்க. என்னடா இது அயோனியா இருக்கு. மரம் இங்க ஆகிது, போயிடாதடி வீடுடாடி. இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போய்க்கலாம். ப்ரோ ப்ரோ நீங்க ஸ்மெல் பண்ணதெல்லாம் போதும் ப்ரோ. நீங்க ஸ்மெல் பண்ணதை பார்த்தா பயமா இருக்கு. நீங்க ஆய் போக தான் பிளான் போடுறீங்கன்னு தெரியுது. வாங்க ப்ரோ. சுத்து போட்டானுங்க ப்ரோ நம்மள. அங்க பாருங்க ப்ரோ. ஆயிருக்க வரைக்கும் இந்த ஏரியா மட்டும் வரமாட்டான் இருக்கு. உட்காந்துட்டான். மாறா ஆயிருக்கும் அரிய காட்சிகள் இதோ உங்களுக்காக இருக்குல்ல, பாத்தீங்களா? இதே வேலையா போச்சு, ஏமாத்துற வேலை. எவ்வளோ மாறா நம்மள சுத்து போட்டானுங்க. அங்க பாரு. ஐயோ மோரோ முட்டுஞ்சோண்டோம் நம்ம. அங்க பாரு, ஒருத்தன் படுத்துட்டான், கண்டுக்கவே இல்லை உனைய. ஒருத்தன் ரெடியா இருக்கான். மாறா தயவு செஞ்சு இழுத்துறாத, எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. அவனும் பாவம், அவனுக்கு வயசாயிருச்சு, டயர்டா உட்காந்துருக்கான். குட் பாய். அப்படிதான், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பாட்டு வாக்கிங் போகணும், ஓகேவா? வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி இங்க போடா. வீட்டுக்கு முன்னாடி வேணாண்டா, மரம் வா, அங்க போய்க்கலாம். ப்ரோ 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 இங்க வேணாம் ப்ரோ. ப்ரோ 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 அடா ப்ரோ, என்னைய செருப்பால் அடி வாங்க விட மாட்டியாடா ப்ரோ? என்ன ப்ரோ பாக்குறாங்க ப்ரோ வீட்டுல, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு கூச்சமாவே இருக்காதா ப்ரோ? ஏன் ப்ரோ, நான் இந்த பெட்டு ஓன் பண்றவங்களுக்கு தெரியும் வெளியே இவங்களை அந்த டூஸும் உச்சாவும் போகிறதுக்குள்ள என்ன படாத பாடு படணும் அப்படின்ட்டு. ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு, சில பெட் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க ரொம்ப செல்ஃபிஷா, தெரிஞ்சே இன்னொருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி விடுறது. இது கூட வீட்டுக்கு ஆப்போசிட்ல அந்த ஏரியா ஃப்ரீ, எனக்கு தெரிஞ்சுதான் நான் விட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. சில பேர்ஸ்லாம் வீட்டு வாசல்லையே அவங்க பெட்டு விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அரகன்சிங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் 2-3 வீடியோஸ்லாம் பார்த்தேன் இந்த இன்ஸ்டாலாம். மர வாப்பலாம். அந்த மாதிரி எப்படிங்க இன்னொருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சென்ஸ், சிவிக் சென்ஸ்லாம் நம்ம ஆளுங்க கிட்ட சுத்தமா கிடையாதாட்டு இருக்குது. இன்னொருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி விட்டுறது, அவங்க டிஸ்கம்ஃபர்ட் ஆக்குறது. நம்ம பெட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தங்க வீட்டு வாசல் உச்சாடி விடலாமா? இங்கேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்டயே. நான் இத்தனைக்கும் காலி கிரவுண்ட் இருக்கும், இந்த மாதிரி ஓரமா, தம்பி வீட்டுக்கு எதிர்த்தாப்புல எல்லாம் விடாதப்பா. ஆண்டி வீட்லயா விட்டேன், இல்லப்பா அப்பயும் ஸ்மெல் வருதுப்பா. சரிங்க ஆண்டி, நான் இனிமேல் மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம நம்ம இருக்கணும் இல்லைங்க? அது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தானே. டேய் மாறா, வீட்டுக்கு போலாமா ப்ரோ? போதும், உங்க வாக்கிங் டைம்லாம் முடிஞ்சிச்சு, வாங்க போலாம் ப்ரோ. மாமா வீடு தான் இருக்கு, இங்க குட்டீஸை காணோம், அதனால நானும் மாறாவும் வீட்டுக்கு போறோம். ஏன் மாறா, வீட்டுக்கு போயிருவோமா ப்ரோ? உங்களுக்கு புரியுதாங்க பேசுறது? வீட்டுக்கு போலாமா அப்படின்னு நிற்கல, இன்னும் வெளியே சுத்துறமோ உனக்கு? இந்தாடா, கண்டுக்காத மாதிரியே வரானே ப்ரோ. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் ப்ரோ. ப்ரோ ரெஸ்பான்ஸ் ஆச்சு பண்ணுங்க ப்ரோ. முதல்ல ரெஸ்பான்ஸ் ஃபீல்ஸ் லைக் ரெஸ்பெக்ட் ப்ரோ. அங்க பாரு குட்டீஸ் மாறாவை பார்த்துட்டாங்க பாரு. ஓகே, இன்னைக்கு மாறா சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் வந்து விளையாடுவானுங்க, இப்பெல்லாம் பயந்துக்கிறானுங்க. இவனுங்க பயப்படுறானுங்களான்னு பார்ப்போம். கமான் மாறா, லெட்ஸ் டெஸ்ட் தெம். என்னடா ஐயோ நாய்க்குட்டின்னு ஓடுறானுங்க, தெரிச்சு ஓடுறானுங்க. ஓடிட்டான். இங்க ஒருத்த மாட்டினான், அவன் மேல நீங்க மாறா விட்டு ஃபன் பண்ணிட வேண்டியதான், டைம் பாஸ். என்னடா உனக்கு பயமா இல்லையா ப்ரோ? பயமா இல்லையா? அவங்கெல்லாம் ஓடுறாங்க, நீ மட்டும் தைரியமா உட்காந்து தொட்டுருவியா? இங்கே தொட்டு பார்க்கலாம். ஒண்ணும் பண்ணாது தொடு, நான் பிடிச்சிக்கிறேன், தொடு மரானோ. பாடுறா, தைரியமா தொடுறான்டா உனைய. தொட்டு பாரு, இப்ப தொட்டு பாரு. ஏ மரா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸா? அங்க பாரு, அவனை தைரியமா தொடுறான். டேய் எப்படிடா ப்ரோ? சரி வா.
ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள டர் இல்லை அவனுக்கு. இவர் ஓடிட்டான் பேரு, பயம் இருக்கு. ஒருத்தன் ஸ்கேட்டிங்லாம் வச்சு எஸ்கேப் போறான்டா அவன்ட்டு இருந்து. ஓகே கைஸ், நாங்களும் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. நீ தொட்டு பார்க்குறியா? சின்ன வயசுலலாம் ஊருப்பட்ட ஃபேன்ஸுங்க, எனக்கு இல்லை. மாறா சின்ன வயசில் இருக்கும்போது மாறாக்கு சொல்கிறேன். டே வா ஏய் அதெல்லாம் அழுக்குடா, குப்படா. டே இந்தடா. ஏன்டா நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது குப்பைக்கு தான் போவாங்கல்ல. கரெக்டாக இருக்கு கைஸ். அதுக்குள்ளே எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்துருப்பாங்க போல். அதனால நான் போய் என்னென்னு பார்க்குறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். யாராவது போய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன், அது உங்கள் மீட் மிஸ்டர் மாறா. இது ட்ரிபிள் எம் விளாக்ஸ். ஏய் மாறா, அங்கிட்டும் இங்கிட்டும் டேரக்ஷன் மாத்தாதடா. என் மூஞ்சி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் என்னாலே பார்க்க முடியல, ஆனால் கொடூரமாக இருக்கிறா. இந்தாடா. சரி ஓகே கைஸ், வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. நானும் மாறாவும் போய் என்னென்னு பார்க்குறோம். போய் மாறாவோட ஈவினிங் வாக் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நாளைக்கு மார்னிங் வாக்கில் ஒரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறக்குள்ளே இழுக்கிறான் பாருங்க. என்னத்தையோ ஸ்மெல் பண்ணிட்டான் போல. வாடா டே, அது இன்னொருத்தங்க வீடு. டே மேலே ஏறக்கூடாது வாடா.